அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான விழிப்புணர்வு மெசேஜ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு ஸ்கேம் இப்போ பரவலாக போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்களோட எல்ஐசி பாலிசி சர்வீஸிங்காக எல்லா பக்கம் போயிட்டுருப்போம். அப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிருந்தோம். அப்போ அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு விழிப்புணர்வாக போய் சேரணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதைத்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடெக்ஸ் கொரியர் ஸ்கேம். இது நிறைய யூடியூப் வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கனாலுமே இது வரும் உங்களுக்கு. ஸோ இது என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நோக்கம் என்னவா இருக்குது ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து ஒரு கொரியர் பாய் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களோட பார்சல் ஒன்று உங்களோட அன்டெலிவர்ட்ல இருக்கு, அது மும்பை கஸ்டம்ஸ்ல இல்லீகல் ஐட்டம்ஸ் அதில் இருக்கிறதுனால அதை அங்கேயே வச்சிருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அந்த ஐவிஆர்எஸ் நம்பர் ஒன்று சொல்றாங்க, டயல் 1-2 அப்படின்னு சொல்லிட்டு, டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு 1 அப்படின்னு அழுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க, இதுல இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதனால நாங்க மும்பை போலீஸ் இதை கஸ்டடியில வச்சிருக்கோம், இதை பத்தி இதை நீங்க வாங்கணும், உங்க பேர்ல இப்போ எஃப்ஐஆரும் லாட்ஜ் ஆயிருக்கு, கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிருக்கு, நீங்க இதை பத்தி உங்களுக்கு இதோட இது வேணும் அப்படின்னா நீங்க மும்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மும்பை போலீஸ் ஸ்டேஷன் வர முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆன்லைன்லயே உங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா அவங்க என்ன பண்றாங்க, நாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறோம், நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறோம் மும்பை அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்ப அங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. ஸோ எல்லாமே அந்த அந்த ஹாரன் சவுண்ட் இந்த மாதிரி எல்லாமே வச்சு ஒரு போலீஸ் ஒரு மோடஸ் ஆப்ராண்டி இப்படிதான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த போலீஸ் கால் பண்ற மாதிரியும் இதுல உங்களுக்கு மணி லாண்டரிங்கும் உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆதார் கார்டு அவங்க அனுப்பும்போது பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் லிங்க் ஆயிருக்கு, இதுல உங்களுக்கு மும்பை, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி இதுல எல்லாமே உங்க பேர்ல இல்லீகல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, உங்க பேர்ல மணி லாண்டரிங்கும் நடந்துட்டு இருக்கு. இதை யார் பண்றா அப்படின்னா ஒரு கூகுள்ல அவங்களே ஒரு போட்டோவும் கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி ஒரு கிரிமினல், நீங்க வேணா இதை சர்ச் பண்ணி கூட பாருங்க, இந்த கிரிமினல் தான் உங்க பேர்ல இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மணி லாண்டரிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்க இமீடியட்டா உங்க பேர்ல இது ரெஜிஸ்டர் ஆனதுனால உங்க பேர்ல இமீடியட்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம். இது இன்வெஸ்டிகேஷன் நாங்க இப்போ உங்களுக்கு பண்ண போறோம், அதனால நீங்க ஒரு தனி ரூம், டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு இதை பண்றாங்க, தனி ரூம்ல நீங்க லாக் பண்ணிக்கோங்க, யாராவது இன்ட்ரோகேட் வந்தாங்க அப்படின்னா நாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் இதோட ஸ்டாப் பண்ணி நீங்க கண்டிப்பா அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி விட்டுறாங்க. அப்போ 100% உங்களை இந்த நார்காட்டிக்ஸ் இதுல எல்லாம் உள்ள போனீங்கன்னா உங்களை யாருனாலும் மீட்க முடியாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு எடுக்கணும், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் இப்ப நாங்க பண்றோம். உங்க ஆதார் கார்டுல பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன லிங்க் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க, அப்புறம் அந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க, அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் நம்பர் உங்களோட இதெல்லாமே கேட்டுட்டு இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு லீகலா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்ணணும். அதுக்காக நாங்க ஒரு சர்வேலன்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆர்பிஐல இருந்து இதை நாங்க பார்ப்போம், நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க மொத்த அமௌண்ட் எங்கெங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலும் மொத்த அமௌண்ட்டையும் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்குன்னு சொல்லி அவங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு நம்மளை யோசிக்கவே விடாம இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து போலீஸ் கிளியரன்ஸ் உனக்கு வேணும், இல்லை அப்படின்னா நீ லைஃப் டைம் ஜெயில தான் இருக்கணும், நீ உன் ஃபேமிலியை யாரும் பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் ஒரு அவங்களை ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை நாங்க லீகலா இருக்குதான்னு செக் பண்ணுவோம், அதுக்கு நீ எனக்கு அனுப்பிச்சுடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ உங்களுக்கு நாங்க இதை பண்றோம், இது சர்வேலன்ஸ் அக்கௌண்ட் தான், உங்களோட பணம் நேர்மையானதா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நாங்க வித்தின் 30 minutesல உங்களுக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கிறோம், நீங்க சவுத் இந்தியன்ஸ் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு இதா பேசி ஸ்கைப் கால்ல தான் அவங்க வர்றாங்க, ஸ்கைப் வீடியோ கால்ல தான் நம்மள இந்த மாதிரி எல்லாமே பேசுறாங்க. ஸோ இது ஒரு நூதனமா அப்பாவி மக்களோட பணத்தை இப்படி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. மோசடி நடந்த 5 நிமிஷத்துல 15 வேலம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல மேலேயே சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது நிறைய பேத்துக்கு தெரியறது கிடையாது. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்த தயவு செய்து பணத்தை மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, அனுப்பிச்சாலும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க,
போனீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் ஆன உடனே உங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உடனே நம்ம அக்கௌண்ட் அனுப்பிச்சு அடுத்த செகண்ட்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அந்த போலீஸ்னாலையும் இது ட்ரேஸ் அவுட்டோ ட்ராக் அவுட்டோ பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வு மெசேஜா எடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து யாரை படிச்சவங்க நிறைய பேர் இந்த விஷயத்துல ஏமாந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே மொத்தம் 25,000 கோடி வந்து பணம் வந்து இதுல ஏமாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தயவு செய்து விழிப்புணர்வுடன் இருங்கள். இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.